வணக்கம். என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி. நான் இந்திய அளவில் ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். ஸோ என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் ஆர்கேபேட்டைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சென்னையில் இருக்கிற லயோலா காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய யூஜி பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் என்னோட நேட்டிவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் படித்தேன். யூஜியில் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. எம்ஏ அண்ட் எம்ஃபில் வந்து டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன். எம்ஏலையும் நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. பிஹெச்டி வந்து லயோலா காலேஜில் தான் படித்தேன். என்னோடய கைடன் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி மேரி வித்யா பொற்செல்வி மேம். அவங்க தான் ஆங்கிலத்துறையில் தற்பொழுது அவங்க ஹெச்ஓடியாக இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன லயோலா காலேஜில் இப்போ ரீசெண்டாக 16th அன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ஃபாதர் பிரின்சிபல் அவர்களுக்கும் ஃபாதர் ஜஸ்டின் அவர்களுக்கும் எங்கள் ஹெச்ஓடி மேமுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் திருநங்கை மக்கள், திருநர் மக்கள் அப்படின்னாவே நம்ம பார்க்குற விதங்கள், அவங்கள நடத்துகிற விதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லையா? அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எஸ்பெஷலி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்முடைய திராவிட ஆட்சியில் சமூக நீதியை நிலைநாட்டி நம்முடைய தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அவங்க வந்து என்னை பற்றி ஒரு திருநங்கைன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு திருநங்கைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசியிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஹாப்பி. இது என்னோட வளர்ச்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த திருநர் மக்களுடைய வளர்ச்சி அப்படின்றது தான் நான் இதை பார்க்குறேன். அவருடைய வார்த்தைகளால் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னே அவருக்கு தெரியல. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் மக்களும் இன்றைக்கி வந்து செக்ஷுவல் ஒர்க்ஸ், பெக்கிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் வரணும். வாழ்க்கையில் இது வாழ்க்கை கிடையாது, நிறைய வாழ்க்கைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நிறைய முன்னெடுப்புகளாக நம்ம தமிழக முதல்வர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்காகவும் நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து என்னோட ஒரே ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக ஆங்கிலத்துறையில் ஒரு பர்மனெண்ட் போஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்றது என்னோடய எய்மு. அதை நான் சின்ன வயசுலேயே 10th படிக்கும்போதே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் எஜுகேஷன் தான். எல்லாருக்கும் தெரியும், எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்றது. கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். எப்படி ஆண் பெண் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்களோ, திருநர் மக்களும் திருநங்கைகளும் நாங்களும் இயற்கை தான் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும். எல்லாரும் இயற்கையை லவ் பண்ணுறீங்க, ஆனால் எங்களை வெறுத்துடுறீங்க. ஸோ நாங்களும் இயற்கையை சார்ந்தவங்க தான், எங்களையும் நீங்கள் லவ் பண்ணி எங்களையும் நேசிக்கணும் அப்படின்றது, எங்களையும் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து.